நாளிலே ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தை என்னவென்றால், செய்த பொருத்தனைகளை நிறைவேற்று. நம்முடைய வாழ்க்கையில நிறைய பொருத்தனைகளை நாம் செய்திருப்போம். கடந்த நாட்கள்ல ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபித்த போது, பல குடும்பத்தின் ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்கும் போது எனக்கு இதை கர்த்தர் உணர்த்தினார். எப்பா, நான் எவ்வளவோ ஆசீர்வாதத்தை கொடுக்க தான் செய்தேன், அவங்க வாயால் சொன்னதான காரியத்தை நிறைவேற்றாமல் இருக்காங்களே, அதை கொஞ்சம் நீ எடுத்து சொல்லு அப்படிங்கிறதான ஒரு உணர்வும் ஒரு எச்சரிப்பும் என்னுடைய உள்ளத்திலே துணித்தது. ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும் என்றால், கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்க வேண்டும் என்றால், கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், அவருக்காக நாம் செய்த பொருத்தனைகளை என்ன செய்ய வேண்டும்? நிறைவேற்ற வேண்டும். அது நம்ம விழுந்த கடன். நாம் தான் பொருத்தனை பண்ணுதோம். நமக்காக வேற யாரும் என்ன செய்யல, பொருத்தனை பண்ணல. நாம் பண்ணின பொருத்தனைகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? நிறைவேற்ற வேண்டும். ஒரு வசனத்தை கூட வாசியுங்கள். சங்கீதம் 50ஆம் சங்கீதம் 14-15 வசனத்தை நீங்க வாசியுங்க. அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அப்ப ஆண்டவர் சொல்கிறார், உன் பொருத்தனைகளை செலுத்தி அதுக்கப்புறம் ஆபத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை என்ன செய்வேன்? விடுவிப்பேன். என் அன்பு தேவனுடைய ஜனமே, பொருத்தனை என்றால் 4 விதமான அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஒன்று, தேவனிடம் நாம் சொல்கிறதான வாக்குறுதி. ஆண்டவரே, நீர் எனக்கு இதை செய்யும் போது நான் உமக்காக இதை என்ன செய்வேன்? செய்வேன். இதை செய்யும் போது, ஆண்டவர் எனக்கு இதை செய்யும் போது நான் இதை உமக்காக என்ன செய்வேன்? செய்வேன் என்கிறதான வாக்குறுதியை நாம் ஆண்டவருக்கு கொடுக்கிறோம். இரண்டாவது, அந்த கொடுத்த வாக்குறுதியை நாம் நிறைவேற்ற வேண்டும். பொருத்தனை என்பது நிறைவேற்றப்படுகிற ஒரு காரியம், நிறைவேற்றப்படுகிற ஒரு காரியம். மூன்றாவது, ஒரு காரியத்தை செய்ய எடுக்கும் சபதம், சவால். சவால் எடுக்கும்போது அதுக்கு 2-3 எக்ஸாம்பிள் நான் வச்சிருக்கிறேன். வேதாகமத்திலிருந்து உங்களுக்கு சொல்ல போறேன். சபதம் எடுக்கும்போது அவங்க வாயால சொல்றாங்க, ஒரு பொருத்தனை பண்ணுதாங்க. ஆண்டவர் எனக்கு இதை செய்யும் போது நான் இதை என்ன செய்வேன்? செய்வேன். நான்காவது, ஏதேனும் ஒரு காரியத்தை நிறைவேற்றும் போது அதற்கு செய்வேன் என்று சொன்னதை நிறைவேற்றுவதுதான் பொருத்தனை. ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கிற, ஆண்டவரே, நீர் எனக்கு இதை செய்யும் போது இவைகளெல்லாம் நான் உண்மையா இருப்பேன், இவைகளெல்லாம் நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன் என்று சொல்வது பொருத்தனையா என்ன செய்கிறது? இருக்கிறது. அந்த பொருத்தனையினுடைய மறு வார்த்தைகள் தான் ஒன்று உறுதிமொழி, அளவிட்டால் சபதம், சவால், சபதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல தடுமாற்றம் வரக்கூடாது. வந்தால் அதன் ஆசீர்வாத குறைவு என்ன செய்யும்? ஏற்படும். நம்ம வாயை திறந்து நம்ம சொல்லியிருக்கிறோம், ஆண்டவரே, இனி நீர்தான் என் தேவன் என்று சொல்லி வாயை திறந்து சொல்லியிருக்கிறோம். சொன்னதுக்கு அப்புறம் அதுல நமக்குள்ள என்னது வரக்கூடாது? சொல்ல மாட்டேங்களா? தடுமாற்றத்தில் தான் இருக்கும். இங்கேயோ தடுமாற்றமே என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. தடுமாற்றம் இல்லாமல் இயேசுவே நீர் என் தெய்வம் என்று சொல்லி அவரை ஆராதிக்கும் போது நடக்கிறதான காரியங்கள் என்னன்னா, அந்த பொருத்தனைகள் நிறைவேறும் போது நாம் உயர்ந்த ஸ்தானத்தில் போய் நிற்போம். என்ன ஸ்தானத்தில் நிற்போம்? உயர்ந்த ஸ்தானத்தில் போய் நிற்போம். ஒன்று, யாக்கோபு பொருத்தனை பண்ணினான், திரும்ப கர்த்தர் அவரை வர பண்ணினார். வனாந்தரத்தில் தனித்தவனாய் ஒரு வாலிபன், வனாந்தரத்தில் இந்நாட்கள் போல அந்நாட்கள்ல ஒரு இடத்திற்கு போக வேண்டும் என்றால் அதற்கு பஸ் வசதி கிடையாது, ஈவன் சைக்கிள் வசதி கிடையாது, மோட்டார் பைக் வசதி கிடையாது, கார் வசதி கிடையாது, ஃப்ளைட் வசதி கிடையாது, புகைவண்டி வசதியும் என்ன செய்யாது? கிடையாது. அவன் பிரயாணப்பட்டு போகிறான், தனித்து போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அங்கே சொல்லப்பட்டிருக்கு, அவன் தனித்து போறான். தனித்து போய் ஒரு இடத்துல அவன் படுத்திருக்கிறான். படுத்து, அப்பா நான் தனித்தவனா இருக்கிறேனே. நான் அடிக்கடி அதை யோசிப்பேன். நம்ம அழைக்கும் போது கர்த்தர் தனியாய் தான் என்ன செய்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். அவன் தனித்து படுத்து வானத்தை பார்த்து மல்லாந்து படுத்திருப்பான்னு நினைக்கிறேன். அதனால எதை பார்க்கிறான் சொல்ல மாட்டேங்கிங்களே, வானத்தை பார்க்கிறான். வானத்தை பார்க்கும்போது கர்த்தர் அவனோடு கூட இடையப்பட ஆரம்பிக்கிறார். நல்ல தரிசனத்தை கொடுக்கிறார். தரிசனத்தை கொடுத்ததற்கு பின்பு 20வது வசனத்திலிருந்து நீங்க வாசிக்கும் போது அவன் அங்கே ஒரு பொருத்தனை பண்ணுகிறான். என்ன பொருத்தனைனா, அப்பொழுது யாக்கோபு தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியில என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து, அவன் பண்ணுத பொருத்தனை என்ன, நல்ல சாப்பாடை தரணும். நல்ல அவன் வீட்டை கேட்கல, வயல்களை கேட்கல, இடத்தெல்லாம் கேட்கல. இந்த ரெண்டு வந்துச்சுன்னா போதும். உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். எத்தனை திருப்பு நம்ம வீட்டு விட்டு வெளியில போய் வேலைக்கெல்லாம் போயிட்டு சுகத்தோடு வீட்டுக்கு வரோம். அப்போ அவர் நமக்கு யாரு சொல்ல மாட்டேங்கிங்களா? அவர் நமக்கு யாரு? தேவன். எத்தனையோ உயர்ந்த இடங்கள்ல இருந்து தாழ்ந்த இடத்துல இருந்து வேலை செய்கிறோம். கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார், பாதுகாக்கிறார். எத்தனையோ சம்பவங்கள் உலகத்துல நடக்கு. எத்தனையோ சம்பவங்கள் உலகத்துல நடக்கும்போது அவர் நமக்கு தேவனாய் இருக்கிறபடியினால நம்முடைய வீட்டுக்கு அவர் நம்மை திரும்பி கொண்டு வர பண்ணுகிறார். அல்லேலூயா. நம்முடைய வீட்டுக்கு நாம் திரும்பி என்ன செய்கிறோம், வருகிறோம். நான் எப்போதுமே எங்க போனாலும் சொல்லுவேன், மறுநாள் புரோக்கன் இருந்தாலும் சொல்வேன், நான் வீட்டுக்கு போயிட்டு வந்தாதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ஏன்னா அந்த வீட்டில் வந்து படுத்தாதான் நித்திரை எப்படி இருக்கு சொல்ல மாட்டேங்க. நித்திரை எப்படி இருக்கு, இன்பமா இருக்கு. வேற எங்கேயாவது தங்கியிருந்தா நல்ல இடத்துல தான் தங்க வைக்கிறாங்க. ஆனாலும் இருதயம் வெக்கு 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 வெக்குன்னு என்ன செய்யுது, அடிக்கி. காரணம் என்ன? காரணம் என்ன? நாம் இருக்கக்கூடிய இடத்துல என்ன செய்யணும், இருக்க வேண்டும். நீர் என்னை திரும்பி வர பண்ணுவீரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் என்ன செய்வார் இருப்பார்க்கும் பொருத்தனை பண்ணுதான் பாருங்க. நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் யாருக்கு வீடாகும்? தேவனுக்கு வீடாகும். தேவரீ எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி, அப்ப பாருங்க அவன் பொருத்தனை பண்ணதான் எதுல, இந்த வேத புஸ்தகம் இல்லாத காலத்துல, எழுத்து வடிவத்துல வராத காலத்துல அவனுடைய உள்ளத்துல கர்த்தர் பேசும்போது, அவனுடைய உள்ளத்துல கர்த்தர் பேசும்போது அவன் சொல்லுதான், ஆண்டவரே நீர் என்னை சுகத்தோடு கொண்டு வரும்போது எனக்கு தரும் எல்லாவற்றிலையும் நான் உமக்கு என்னது கொடுப்பேன். இன்னைக்கு நம்ம செய்தோமா, வாயால சொல்றோம், சே இந்த மாசம் என்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும், நான் ஆசீர்வதிக்கப்பட்டோன்னு எனக்கு தர எல்லாவற்றிலையும் எதை கொடுத்துருவேன், தசம்பாகம். அந்த மாதம் வந்த உடனே தசம்பாகம் எடுத்து வச்சிருப்பீங்க. கரெக்டாக அது ஒரு செலவு வரும். கரெக்டாக அது ஒரு செலவு என்ன செய்யும், வந்தோடனே சே அடுத்த மாதம் பார்த்துக்கிடுவாங்க. இப்படியே நாட்கள் என்ன செய்கிறது, போய்கொண்டு இருக்கிறது. ஆசீர்வதிக்கப்பட தேவன் நம்மை திரும்ப நம்முடைய வீட்டுக்கு கொண்டு வந்து நம்மை சமாதானமாய் வைத்திருக்கும் போது நம்முடைய வாயினால் சொன்ன அளவிட்டால் தேவ வசனம் சொல்லுகிற இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், தசமபாகம் கொடுக்க வேண்டும். திரும்பி வர பண்ணினதற்கு. எதற்கு? எதற்கு திரும்பி வர படினதற்கு. இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது, எப்தாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 11ஆம் சரி இன்னும் இந்த யாக்கோபை குறித்து இன்னும் ஒரு வசனத்தை உங்களுக்கு சொல்லிருந்த. இதெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் சொன்ன உடனே ஆண்டவர் அதை ஞாபகத்தில் வச்சிருக்காரு. அவன் வாயை திறந்து இப்படிலாம் சொன்னியப்பாண்டு கர்த்தர் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு சில வருஷங்கள் சென்றதற்கு பின்பு கர்த்தர் யாக்கோபோடே பேசுகிறார். 31ஆம் அதிகாரம்
13வது வசனத்தை நீங்க வாசிங்க. அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் யாக்கோபோடே பேசுகிறார். நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. தூணுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டு பொருத்தனை பண்ண இடம் எது சொல்ல மாட்டீங்களே? பெத்தேலிலே ஆண்டவர் எவ்வளவு ஞாபகத்தில் வச்சிருக்கிறாரு. நம்ம வாயை திறந்து சொன்னதான வார்த்தையை கர்த்தர் எவ்வளவு ஞாபகத்தில் வச்சிருக்கிறாரு. அதுல தடுமாற்றம் இருக்கக்கூடாதுல்ல. இன்னைக்கு சிலர் பொருத்தனை பண்ணிருந்தாங்க, ஆனா தடுமாற்றம் இருக்கு. தடுமாற்றம் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தடுக்கும். பின்னால வசனங்கள் இருக்கு. இப்போ ஆண்டவர் இப்போ யாக்கோபோடு கூட சொப்பனத்துல சொல்றாரு, நான் உனக்கு பெத்தேலிலே தரிசனமானே, நீ எனக்கு ஒரு பொருத்தனை பண்ணல. அப்படிதானே ஆண்டவர் சொல்றாரு. அந்த வசனத்தை வாசிப்பா. நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு உன் இனத்தார் இருக்கிற இடத்திற்கு திரும்பி போ. அவன் கேட்டது என்ன சொல்லுங்க? அவன் கேட்டது என்ன? என்னை திரும்பி வர இப்ப ஆண்டவர் குறித்த நேரம் வந்துச்சு. அவர் சொல்றாரு, நீ திரும்பி என்னச்சு. நம்ம வாயால சொன்ன வார்த்தைய உங்க கூட இருக்கிற புருஷன் மறந்து விடலாம், உங்க கூட இருக்கிற மனைவி மறந்து விடலாம், உங்க பிள்ளைகள் மறந்து விடலாம், பெற்றோர்கள் மறந்து விடலாம். ஆனா யார் மறக்க மாட்டார்? நடந்திருக்கா நடக்கலையா? தேவன் என்ன செய்ய மாட்டார்? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னா ஒரு ஆசீர்வாதத்தை முடிப்பாரு. ஆனா அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தேவ சமூகத்தில் நாம் என்ன சொன்னோமோ அதை நாம் நிறைவேற்ற வேண்டும். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க? நாம் வாயை திறந்து என்ன சொன்னோமோ அதை நாம் என்ன செய்யணும்? நிறைவேற்ற வேண்டும். இரண்டாவது, கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கும் போது அந்த பொருத்தனையை நாம் நிறைவேற்ற வேண்டும். கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கும் போது அவன் இஸ்ரவேல் தேசத்திற்கு வெளியில இருக்கிறான். அந்த கீலேயா தேசத்தில் உள்ளதான மனிதர்கள் இப்பொழுது எப்தாவை அழைத்து, எப்போ அம்மோன் புத்திரர் எங்களுக்கு விரோதமாக என்ன செய்து விட்டார்கள், வந்து விட்டார்கள், நீ அவர்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை மேற்கொண்டால் நீதான் எங்களுக்கு தலைவன், நீர்தான் எங்களுக்கு ராஜான்னு ஒன்று சொல்லும் போது, இல்ல நான் வரமாட்டேன், நீங்க என்னை அடிச்சு என்ன செய்துட்டீங்க. ஒருவேளை யாராவது உங்களை அடிச்சு பத்திருக்கலாம். என் வாழ்க்கையில நிறைய நடந்திருக்கு. அடிச்சு பத்திருக்கலாம், நம்மளை தூர தள்ளியிருக்கலாம். அவங்களுக்கு முன்பு நமக்கு ஒரு ஜெயத்தின் உயர்வு வருவதற்கு கர்த்தர் இந்த 6ஆம் நாளை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு ஜெயத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். பாருங்க, அப்போ எப்தா ஆண்டவருடைய சமூகத்துல சொல்றான். சரின்னு சம்மதிச்சாச்சு. அம்மன் புத்திரருக்கும் எப்தாவுக்கும் லெட்டர் கரஸ்பாண்டட் அங்கே நடக்கிறது. வார்த்தைகளை அனுப்பி அதை சரி செய்கிறான். அதுக்கு ஒன்றும் சம்மதங்கள் வராததுனால 30வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது எப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனையை பண்ணி, தேவரீர் அம்மோன் புத்திரரை என் கையில் ஒப்பு கொடுத்தால் நான் அம்மோன் புத்திரத்திலிருந்து சமாதானத்தோட திரும்பி வரும்போது என் வீட்டு வாசற்படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்குரியதாகும். அது யாருக்குரியதாகும்? ஒரு பொருத்தனை பண்ணுதான். ஆண்டவரே, அம்மன் புத்திரர் மேல எனக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்தார், பாவத்தின் மேல எனக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்தார், அக்கிரமத்தின் மேல எனக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்தார், என் வாழ்நாளில் உமக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து தடுமாறி கொண்டிருக்கிறேன்னு அந்த தடுமாற்றத்திலிருந்து எனக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்தால் எனக்குரியது உமக்கு சொந்தமாகும். எனக்குரியது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, என் வாசற்படியில் இருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது. அவன் ஜெயத்தோடு கூட வாரான். எல்லாரும் ஆடி பாடி கொண்டாடுகிறார்கள். அவனுடைய குமாரத்தையும் என்ன செய்கிறார்?
ஆடி பாடி கொண்டாடி வருகிறாள். ஆனால் எல்லாரையும் பார்க்கும்போது அவனுடைய மனம் கலங்கவில்லை. தன் குமாரத்தியை பார்த்தவுடன் என்ன செய்தான்? கலங்கிட்டு சொல்றான், என் இருதயத்தை மனமடியவும் கலங்கவும் பண்ணுகிறாயே. ஏன்பா நான் உங்களை எதுக்கு கலங்க பண்ணுகிறேன்? நான் உங்களுக்கு எதுக்கு மனமடிவு உண்டாக்குகிறேன் அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்றான், என் வாயை திறந்து உன்னை என்ன செஞ்சிட்டேன். எவ்வளோ கரெக்டாக இருக்கிறான்னு பாருங்க. ஆசீர்வாதம் வரணுமா? வாயை திறந்து ஆண்டவருடைய சமூகத்தில் சொன்னதில் கரெக்டாக இருக்கணும். தடுமாற்றம் இல்லாமல் நீங்கள் ஆண்டவருக்கு செய்ததான பொருத்தனைகளை நிறைவேற்றும் போது ஆண்டவர் அவருடைய ஆசீர்வாதத்தை தாராளமாய் நம்ம மேலே என்ன செய்கிறார்? பொழிகிறார். தாராளமாய் பொழிகிறார். அப்ப அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் அந்த பொருத்தனை பண்ணினா ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்தாரு. மகாட்டிப்பும் சொல்லியாச்சு. 39வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, 2 மாதம் முடிந்த பின் தன் தகப்பனிடத்தில் திரும்பி வந்தால் அப்பொழுது அவன் பண்ணியிருந்த பொருத்தனையின்படியே அவளுக்கு செய்தான். பாருங்க, இன்னைக்கு நம்ம எத்தனையோ பொருத்தனை பண்ணதோம், செய்ய முடியாம திணறிடுதோம். பொருத்தனை பண்ணியாச்சா அதுல நிலை நிற்கணும். பொருத்தனை பண்ணியாச்சா அதுல எப்படி இருக்கணும்? சொல்ல மாட்டேங்கல, நிலை நிற்க வேண்டும். பொருத்தனையில நிலை நின்னா தான் தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு வந்து என்ன செய்யும்? கிடைக்கும். பொருத்தனையில தடுமாற்றம் வரக்கூடாது. நான் பொதுவா நாங்க சொல்லுவோம், யாராவது எங்க கிட்ட வந்து நகையை கலத்த போறோன்னு சொன்னா நாங்க சொல்லுவோம், கலத்தாதான் போம். பாஸ்டரும் அதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லுவாங்க, கலத்தாத இல்ல. ஆண்டவர் சொல்லி நீ கலத்திட்டா மறுபடியும் போடக்கூடாது. நான் சொல்றது உண்மையா சரியா? சொல்ல மாட்டேங்கீங்களா? அப்ப அந்த பொருத்தனையில நமக்கு என்னது வரக்கூடாது? தடுமாற்றம் வரக்கூடாது. சிலரு நம்ம சபையில ஆண்டவர் எனக்கு இன்ன காரியத்திலிருந்து ஜெயத்தை கொடுத்தா நான் பூ வைக்க மாட்டேன்ட்டு சிலர் பொருத்தனை பண்ணியிருக்காங்க. கல்யாண வீட்டுக்கு போனாலும் வைக்க கூடாது. சொல்ல மாட்டேங்கிறீங்களா? எங்க போனாலும் என்ன செய்யக்கூடாது. ஏன்னா நீங்க வாயை திறந்து சொல்லியிருக்கீங்க. உங்களை யாரும் சொல்ல வைக்கல, நீங்களா சொல்லி இருக்கிறீங்க. சொல்ல மாட்டேங்கீங்களா? கொஞ்சம் மருந்து கொடுத்தது போல இருக்கு. ஆசீர்வாதம் வரணும்னா உள்ள இருக்கதை வெளியில என்ன செய்யணும்? சொல்ல மாட்டேங்க. உள்ள இருக்கதை வெளியில என்ன செய்யணும்? விதிக்கு எடுத்தா தான் ஆசீர்வாதமும் சுகமும் என்ன செய்யும்? வரும். வேற யாரும் நம்மளை சொல்ல வைக்கல. எப்ப ஆண்டவர் உனக்கு இதை செய்வாரு, நீ இதை செய்ய யாரும் சொல்லல. நீங்க ஜெபிக்கும் போது, அடுத்த வசனம் அதுதான், நீங்க ஜெபிக்கும் போது ஆண்டவரே எனக்கு இதுல இருந்து ஒரு காரியத்தை எனக்கு கொடுப்பீர் என்றால், நான் அதை அடிக்கடி சொல்வேன், எங்க வீடு நகைப்படாத ஒரு குடும்பம். நகைப்படாத ஒரு குடும்பம்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் பிரச்சனை நிறைய வந்துச்சு. ஆனாலும் கடைசி வரைக்கும் நான் அப்படிதான் நிற்பேன். அதெல்லாம் ஸ்ட்ராங்கா என்ன செய்வோம்? நானும் என் பிள்ளைகளும் மருமக்கமார்கள் எப்படி போயிட்டு போட்டுமே, பேரன் பேத்திகள் எப்படி போயிட்டு போட்டுமே, பேரன் பேத்திகளை நம்ம சொன்னதை கேட்க தான் செய்வாங்க. பேரன் பேத்திகளை நம்ம சொன்னதை என்ன செய்வாங்க? நம்ம கண்ணுக்கு பின்னால் அவங்க என்ன செய்தாலும் அந்த பொருத்தனையில அவர்களுக்கு தடுமாற்றம் வந்தால் ஆசீர்வாதங்கள் இல்லை. பொருத்தனையில சரியா என்ன செய்யணும்? இருக்க. எப்தா பொருத்தனையில சரியா இருந்தான், அதை நிறைவேற்றினான். 20 ஆண்டுகள் அவன் ராஜாவாக இருந்தான். அல்லேலூயா. நியாயாதிபதியாக இருந்தான். 3வது அன்னாளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அன்னாளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அன்னாளை யாரும் பொருத்தனை பண்ண வைக்கலையே, அவளா பொருத்தனை பண்ணது. அன்னைக்கு சில நேரங்களில் நாம ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, வாயை விட்டுக்கிட்டு, சொல்ல மாட்டேங்கீங்களே, வாய சொல்லுங்களேன், பெரியவங்களுக்கு தான் தெரியும். வாய விட்டுட்டு வாங்கி, ஆமா பார்த்தீங்களா, கரெக்டா சொல்றாங்களா? வாயை விட்டுட்டு வாங்கி என்ன செய்யாத. இன்னைக்கு பொருத்தனைன்னா அதுதான். ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம வாயை விட்டாச்சு. இனி வாங்கணுமே தவிர வாங்கி என்ன செய்யக்கூடாது? கெட்டு போக கூடாது. வாங்கி என்ன செய்யக்கூடாது? கெட்டு போக கூடாது. சரி இருக்கட்டும். அன்னாளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது.
11வது வசனத்தில் நீங்கள் பார்க்கும்போது அவள் ஓப்பனா கேட்கிறார், ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பீரானால். அப்படித்தானே இருக்கு, வாசியுமா. சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து, உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து, உம்முடைய அடியாளை மறவாமல் நிலைத்தருளி, உம்முடைய அடியாளை மறவாமல் நிலைத்தருளி, உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால், உம்முடைய அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால், அவன் உயிரோடு இருக்கும் நாள் மட்டும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், நான் அவனுக்கு கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படுவதில்லை என்று, அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படுவதும் இல்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். எப்பொழுது குழந்தை இல்லை, சரீரத்தில் அற்புதம் நடக்கல. சரீரத்தில் என்னது நடக்கல சொல்ல மாட்டீங்களா? என்னது நடக்கல? உங்க சரீரத்தில் அற்புதம் நடக்கணும்னா ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க எதெல்லாம் வாயிட்டு சொல்லிட்டீங்களோ கொஞ்சம் வீட்டில் போய் உட்கார்ந்து யோசித்து பாருங்க. வீட்டில் உட்கார்ந்து யோசித்து பாருங்க. நான் சில நேரத்தில் யோசிப்பேன். சில ஆட்கள்கிட்ட நம்ம எவ்வளவுதான் பேசினாலும் நம்ம சொன்னதை கேட்க மாட்டாங்க. அந்த நேரத்தில் ஆண்டு கேட்பாங்க. அடுத்த நேரத்தில் அந்த காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க எதை செய்ய வேண்டுமோ அதே தான் தொடர்ந்து என்ன செய்வாங்க. அது நல்லதல்ல. அது எப்படிப்பட்டதல்ல? நல்லது அல்ல. இங்க அன்னாள் வாயை திறந்து சொல்றா. அன்னாள் தன் உள்ளத்தில் இருந்து வாயை திறந்து சொல்கிறதுன்னு ஒரு காரியம். நல்ல நீங்க கவனிச்சு பாருங்க. ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பீரானால் அவன் தலையில எழுதப்படுவதில்லை, சவரன் கத்திப்படுவதில்லை, அவன் உயிரோடு இருக்கு மட்டும் கர்த்தருக்காக ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணினாள். அப்படிதானே இருக்கு, ஒரு பொருத்தனை பண்ணினாள். அதை நிறைவேற்றி நான் பாருங்க 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நீங்க பார்க்கும்போது அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, எல்கானா என்பவன் கர்த்தருக்கு வருஷாந்தரம் செலுத்தும் பலியையும் தன் பொருத்தனையும் செலுத்தும்படியாக அனைவரோடும் கூட போனான். பொருத்தனையை கொண்டு போய் என்ன செஞ்சிட்டான்? செலுத்திட்டான். ஒன்று திரும்பி வர பண்ணுவீரானால். காலையில ஆண்களும் பெண்களும் வேலைக்கு போகும்போது ஜெபம் பண்ணிட்டு போன, ஆண்டவரே என்னை திரும்பி வர பண்ணு, என்னை திரும்பி வர பண்ணும். அது பக்கத்திலேயோ தூரத்திலேயோ உயர்விலேயோ தாழ்விலேயோ யாக்கோபை போல ஒரு ஜெபம், அந்த ஜெபத்துல வாயை திறந்து சொல்கிறதை நாம் நிறைவேற்ற வேண்டும். 2வது எப்தாவை போல ஆண்டவர் நமக்கு பல காரியங்கள்ல ஜெயத்தை கொடுத்திருக்கார். எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ துன்பங்கள், எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ நஷ்டங்கள், எத்தனையோ இல்லாத சம்பவங்கள், எத்தனையோ வியாதிகள், பலவீனங்கள், இவைகள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் நமக்கு எதை கொடுத்திருக்கிறார்? வாயை திறக்க மாட்டீங்களா? வாயை திறக்கவே மாட்டீங்களா? கர்த்தர் எதை கொடுத்திருக்கிறாரு? ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். ஜெயத்தை அந்த ஜெயத்தினால நாம் ஆண்டவருடைய சமூகத்துல வாயை திறந்து சொன்னதை நாம் நிறைவேற்ற வேண்டும். அல்லேலூயா. சிலர் எப்படி போற, ஆண்டவரே நீர் எனக்கு நல்ல சுகத்தை தரும்போது நான் 4 பேருக்கு போய் அதை சொல்லுவேன். சொல்லியிருக்கீங்களா? சொல்லியா? நீர் எனக்கு நல்ல சுகத்தை தரும்போது சுகத்தை பத்தி 4 பேருக்கு போய் என்ன செய்வேன்? சொல்லுவேன். சொல்லணும், அதை நிறைவேற்றணும். அதை சொல்லுவேன் என்று சொன்னதற்கு பின்பு அதை ஆண்டவருடைய சமூகத்தில் செய்யாமல் நாம் என்ன செய்யக்கூடாது? அதுல தடுமாற்றங்கள் நமக்கு என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. ஏனென்றால் அங்க சரீரத்தில் அற்புதம் நடக்கு. அங்க அன்னாளுக்கும் பெண்ணினாளுக்கும் ஒரு பெரிய போராட்டம். நல்லா என்னைய கவனிக்கணும். அன்னாளுக்கும் பெண்ணினாளுக்கும் ஒரு பெரிய போராட்டம். டெய்லி தினம் அவளை எவ்வளவுக்கு வேதனைப்படுத்தணுமோ அவ்வளவுக்கு வேதனைப்பட. சில ஆட்கள் பிறரை வேதனைப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. எவ்வளவு வேதனைப்படுத்தணுமோ, என்னென்ன கோணங்கள்ல வேதனைப்படுத்தணுமோ அவ்வளவு கோணங்களிலே அவளுக்கு வேதனை வந்துகிட்டே இருக்கு. அவளுக்கு வேதனை வந்துகிட்டே இருக்கு. அவளால தாங்க முடியல. இருதயம் முட்டின உடனே சண்டைக்கு போகல, ஒரு வார்த்தையும் சொல்ல,
நேரே தேவ சமூகத்துல ஓடி போய் கர்த்தருடைய சமூகத்துல ஓடி போய் முழங்கால் படிட்டு சத்தம் கூட, நான் படுகிற அவமானம், நான் படுகிற நிந்தை, வேதனை யாருக்கும் கேட்க கூடாதுன்ட்டு உதட மட்டும் என்ன செய்கிறார்? அந்த வசனங்கள் எப்படி சொல்லப்பட்டிருக்கு? தன் உதட மட்டும் என்ன செய்கிறார்? அசைத்து ஜெபிக்கிறார். ஏலி பார்த்து கொண்டு இருக்கிறான். பார்த்து கொண்டு இருக்கும்போது சொல்கிற, நீ எந்த மட்டும் மதுபானத்தினால், திராட்சை ரசத்தினால், ஒருவேளை சில நேரங்கள்ல நமக்கு வேதனைகள் அப்படியாக பெருகலாம். ஆனா அன்னாலை போல தேவன் நம்முடைய சரீரத்தில் அற்புதங்களை செய்யும்போது வாயை திறந்து சொன்னதான வார்த்தையை ஆண்டவருடைய சமூகத்தில் நிறைவேற்றும் போது அந்த சாமுவேலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தான் முதல் பெயர்சபா மட்டும் தீர்க்கதரிசியாய் இருந்தான், அவனை தெரியாத நபர்கள் ஒருவரும் இல்லை. அப்போ ஆண்டவருடைய உயர்வு எதுல வருது? பொருத்தனைகளை நிறைவேற்றும்போது. சரி, நாம் கீழே பார்ப்போம். பொருத்தனையை நிறைவேற்ற தாமதிக்க கூடாது. அந்தந்த நேரத்தில் என்ன செய்யணும்? நான் அதனால தான் பையன்கிட்டலான்னு சொல்லுவேன், பிள்ளைகள்கிட்ட சொல்ல, அந்த நேரத்தில் சாப்பிடுப்பா அப்படிம்பேன். அந்தந்த நேரத்தில் என்ன செய்ய? சாப்பிடு. தாமதம் அதில் சாப்பாட்டில் தாமதம்லாம் பண்ணக்கூடாது. என்னைக்கோ ஒரு நாள் பிரச்சனை இல்லை, டெய்லி இதே அப்படின்னா அது உன் சரீரத்திற்கு பிரச்சனை. அது யாருக்கு எதுக்கு பிரச்சனை? முதல்ல சரீரத்துக்கு பிரச்சனை. அந்த சாப்பாடு தாமதத்தினால குடும்பத்துக்குள்ள பிரச்சனை. அந்த சாப்பாடு தாமதத்தினால நீ சாப்பிடக்கூடியதை சாப்பிடாததுனால பெரியவர்கள் அல்லது சிறியவர்கள் யாராவது அந்த ரிமைண்டிங் பொசிஷனை மறுபடியும் என்ன செய்ய வேண்டியது இருக்கு? புசிக்க வேண்டிய ஒரு பிரச்சனை. ஆனா அந்த பொருத்தனைகளை நிறைவேற்ற நாம் தாமதிக்க கூடாது என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வசனம் என்ன செய்கிறது? சொல்லுகிறது. எனக்கெல்லாம் எவ்வளவு பிரச்சனையானாலும் சரி சாப்பிடாம இருக்கவே மாட்டேன். அதுக்காக நீங்க நினைக்கிறீங்களா கடையில் போய் கடையில் போய் தொட்டே பார்க்க மாட்டேன், பாஸ்டர்மா இல்லாமல் தொட்டு பார்க்க மாட்டேன். அதுவும் விளாத்திக்குளம் கடையில் எங்கேயும் உட்காந்து சாப்பிட மாட்டேன். வேணும்னா வீட்டில் வாங்கிட்டு வந்து நாங்கள் 2 பேரும் உட்காந்து சாப்பிடுவோம். எத்தனை திருப்பு தெரியாமல் போய் கடையில் உட்காந்து சாப்பிட்ருக்கேன், எத்தனை திருப்பு வரதவண்டை வாங்கி சாப்பிட்ருக்கேன். யோசித்து பாருங்க. நம்முடைய குடும்பம் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. தேவனுக்காக பண்ணின பொருத்தனைகளை நாம் நிறைவேற்ற வேண்டுமே தவிர அதற்கு தாமதப்படுத்தக்கூடாது. அதை என்ன செய்யக்கூடாது? வாசியுங்கள். உபாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போதும், பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போதும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணியிருந்தால், நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணியிருந்தால் அதை செலுத்த தாமதியாதே, அதை செலுத்த தாமதியாதே. பாருங்க எவ்வளவு அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணியிருந்தால் அதை செலுத்த என்ன செய்யாதே? தாமதியாதே. உன் தேவனாகிய கர்த்தர் அதை நிச்சயமாய் உன் கையில் கேட்பார். வசனம் எவ்வளவு அழகாய் சொல்லப்பட்டிருக்கு. உன் தேவனாகிய கர்த்தர் நிச்சயமா உன் கையில் என்ன செய்வாரு? ஏன்னா நாம் தான் வாயை திறந்து சொல்லியிருக்கிறோம். தேவன் சொன்னதை நமக்கு நிறைவேற்றுகிறார். நாம் சொன்னதை நிறைவேற்றுகிறோமா? யாரையாவது ரொம்ப பாதிக்கும்னா என்னை மன்னிச்சிருங்க. ஆனா ஆண்டவருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்றேன். யாருடைய வார்த்தையை சொல்றேன்? தேவனுடைய வார்த்தையை சொல்றேன். தேவனுடைய வார்த்தை அங்கு சொல்லப்பட்டு, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணியிருந்தால் அதை செலுத்த தாமதியாதே, அதை செலுத்த தாமதியாதே. உன் தேவனாகிய கர்த்தர் அதை நிச்சயமா உன் கையில கேட்பார். நான் திடீர்னு எனக்கு ஞாபகத்தில் வருது, சில ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த டிவி ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது உங்ககிட்ட கேட்டேன். பலர் பேப்பரில் எழுதி கொடுத்தீங்க, பலர் எழுதி கொடுக்கல. ஆனால் எழுதி கொடுத்தது இன்னைக்கு நிறைவேற்றிட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் அதை கேட்பார். நீங்க இன்ன குடும்பம் இன்னாரு இவ்வளவு ரூபா கொடுங்கன்னு யார்ட்டையும் கேட்கல. கேட்டனா
சொல்லுங்க. இன்னாரே இவ்வளவு ரூபா கொடுங்க, உங்களுக்கு இவ்வளவு ரூபா கொடுக்க முடியும் யார்ட்டையே கேட்டேன்னா இல்லை. நீங்களா புருஷன் மனைவி 2 பேரும் கலந்து யோசித்து எழுதி கொடுத்ததை கொடுக்கீங்களா? ஒரே ஒரு குடும்பம் மட்டும் என்கிட்ட வந்து, ஐயா நான் இவ்வளவு எழுதியிருந்தேன், இவ்வளவு என்னையால கொடுக்க முடியாது, இனி நான் இவ்வளவுதான் கொடுப்பேன். நாங்க ஓகே, அவருடைய நிலைமைகளை உணர்கிறோம். ஆண்டவரே அவர்கள் சொன்ன வார்த்தை நீர் கணம் பண்ணும். யாரும் கம்பல் பண்ணல. பொருத்தனை என்பது நிர்பந்தம் பண்ணி செய்யக்கூடிய ஒன்று அல்ல. நாம முன் வந்து செய்யக்கூடியதான காரியத்தை நாம் செய்யலைன்னா கர்த்தர் என்ன செய்வார்? எவ்வளவு அழகாய் சொல்லப்பட்டிருக்குன்னு பாருங்களா. மறுபடியும் வாசியா 23ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணியிருந்தால் அதை செலுத்த தாமதம் செய்யாதே. உன் தேவனாகிய கர்த்தர் அதை நிச்சயமாய் உன் கையில தான் கேட்பார். உங்க கையில கூட ஆண்டவர் சொல்லல. உன் கையில என்ன செய்வாரு? கேட்பார். 100 ரூபா கொடுப்போம், 50 ரூபா கொடுப்போம், 10 ரூபா கொடுப்போம். ஆண்டவர் கேட்பார். ஏப்பா நீயா தானே சொன்ன, 2 பேரும் சேர்ந்து தானே சொன்ன, 2 பேரும் சேர்ந்து தானே அதை முடிவு பண்ணீங்க, 2 பேரும் சேர்ந்து தானே தசமபாகம் கொடுக்கணும் முடிவு பண்ணீங்க, 2 பேரும் சேர்ந்து தானே ஆண்டவருடைய ஆலயத்திற்காக இவ்வளவு சேர்ந்து முடிவு பண்ணீங்க, 2 பேரும் சேர்ந்து அல்லாட்டா நீ தனிப்பட்ட முறையில் ஜெபிக்கும் போது என் சமூகத்தில் சொன்னல, அதை நீ ஏன்பா செய்யல? நான் உன் கையில் கேட்பேன். நான் உன் கையில் என்ன செய்வேன்? கேட்பேன். என்னைக்குமே ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லியாச்சுன்னா அதை கண்டிப்பாக என்ன செய்யணும்? ஜீவன் இருக்கும் வரைக்கும் என்ன செய்யணும்? செய்ய வேண்டும். இன்னொரு வசனம் இன்னும் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது, நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணிக்கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய். நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமற் போவதை பார்க்கலாம். பாருங்க, வேத வசனம் சொல்லுது, நான் சொல்லல. என் மேல யாருக்கும் கோபம் வரக்கூடாது. நீங்க திருந்துனா உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வரப்போகுது. ஏன்னா நீங்க தான், நம்ம தான் வாய்த்து. நான் சில நேரங்களில் நிறைய காரியங்களை சொல்லியிருக்கிறேன். ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லி நிறைய காரியங்களை சொல்லியிருக்கேன். அதை நாங்கள் இன்னும் செய்துதான் வருகிறோம். அதை இன்னைக்கு வரைக்கும் செய்வதற்கு எங்களுக்கு இருக்கோ இல்லையோ, ஆனா சொன்ன காரியத்தை நாங்க என்ன செய்கிறோம்? சொன்ன காரியத்தை செய்து வருகிறபடியினால ஆண்டவர் படிப்படியாய் ஆசீர்வதிக்கிறார். அதே போல இன்னைக்கு நீங்க வீட்டுல போய் உட்கார்ந்து நல்லா யோசித்து ஜெபித்து, ஆண்டவரே உடைய சமூகத்தில் சொன்னதான காரியங்கள்ல நான் எதெல்லாம் செய்யல, அதை செய்வதற்கு எனக்கு உணர்த்தும்னா உங்களுக்கு தெரியும். அதை நீங்க செய்தால் ஆண்டவர் உங்கள் மேல் பிரியப்படுவார். நீ நேர்ந்து கொண்டதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாமல் இருப்பது நலன்று சொல்லி முடிச்சிட்டார். ஏனென்றால் பொருத்தனை பண்ணின பின்பு யோசிக்காதே. பைபிள் அப்படியே இருக்கு. பொருத்தனை பண்ண பின்பு என்ன செய்யக்கூடாது? குடும்பத்துல புருஷன் மனைவி திருமணம் ஆகிறதுக்கு முந்த 1 மணி நேரத்துக்கு முன்னால கூட 2 பேரும் தூர போயிடலாம். ஆனா கையை பிடிச்சி கொடுத்ததுக்கு அப்புறம் தூர என்ன செய்யக்கூடாது? பொருத்தனை பண்ணியாச்சு. எனக்கு எலிசபெத்து தான், எலிசபெத்துக்கு ஆனந்தராஜி தான், 2 பேரும் தேவ சமூகத்தில் வந்து என்ன செய்தாச்சு? பொருத்தனை பண்ணியாச்சு, உடன்படிக்கை பண்ணியாச்சு. இதுல என்ன பிரச்சனை வரட்டுமே, என்ன காரியம் வரட்டுமே, அதுக்கப்புறம் யோசிக்கக்கூடிய, அதுக்கு முன்னால யோசித்திருக்கலாம், அதுக்கு முன்னால வேண்டாண்டு போயிருக்கலாம், அதுக்கு முன்னால என்ன வேணாலும் செஞ்சிருக்கலாம். பண்ணினதுக்கு பின்பு நாம் யோசித்தால், நம்முடைய குடும்பம் யோசித்தால் அது அவ்வளவு நல்லா இருக்காது. அது கண்ணியா இருக்கும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. வேதவசனம் சொல்கிறது. வாசிங்க நீதிமொழிகளின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்தமானதை விளங்குகிறதும் பொருத்தனை செய்த பின்பு யோசிக்கிறதும் மனுஷனுக்கு கண்ணியா இருக்கும். ஏன்னா ஆண்டவருடைய சமூகத்துல நாம் தான் சொல்லி இருக்கிறோம், வேற யாரும் நமக்காக சொல்லல.
நாம் தான் சொல்லியிருக்கிறோம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே என்று சொல்லி பொருத்தனை பண்ணியிருக்கிறோம். பரிசுத்தமானதை விளங்குகிறதும் பொருத்தனை செய்த பின்பு யோசிக்கிறதும். முன்னால யோசிக்கணும். அதனால அந்த டிவி ஊழியத்தில் நான் உங்கள்கிட்ட பேப்பரை கொடுத்த உடனே எழுதி போடுங்க நான் சொல்லலை. நீங்க 2 பேரும் என்ன செய்யுங்க சொன்னா சொல்லையா? நீங்க 2 பேரும் என்ன செய்யுங்க? ஆசீர்வாதத்துக்கு தடுக்கல் அதான் இருக்கலாம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணி நீங்க முடிவெடுத்து செய்ததான காரியத்துல நாம் சரியா என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். பொருத்தனை பண்ணின பின்பு யோசிக்கிறதும் அது மனுஷனுக்கு எப்படி இருக்கிறது? கண்ணியா என்ன செய்கிறது? இருக்கிறது. அதை நாம் செலுத்த வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம எதெல்லாம் வாயத்திறந்து சொல்றோமோ சில நேரங்கள்ல, அதனால தான் பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 1-2 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, தேவ சமூகத்தில் துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. எப்படி படபடன்ட்டு எப்படி சொல்லப்பட்டிருக்கு? நான் வசனத்தை எடுத்துக்கிட்டேன், வசனத்தின் ஏற்படத்தை சொல்லிட்டேன். தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய். ஆதலால் உன் வார்த்தை சுருக்கமாய் என்ன செய்வதாக. பாருங்க, தேவ சமூகத்துக்கு முழங்கால் படிடும். முழங்கால் படிட்டு நம்முடைய ஆசைகளை தெரிவிப்பதை காட்டிலும் அவருக்கு நன்றி பலிகளை சொல்லி அவருக்காக நாம் செயல்படும் போது அவரே நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அவரே நம்மை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். நீ தேவ சமூகத்திற்கு வரும்போது 1வது வசனமும் அதான் சொல்லுது, 2வது வசனமும் அதான் சொல்லுது, 4வது 5வது வசனத்தை நம்ம சொன்னோம். 6வது வசனத்துல இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் வாயினாலே பாவம் செய்யாதபடிக்கு. வாசிமா இந்த வசனத்தை. பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடாது, அது புத்தி பிசகினால் செய்தது என்று தூதனுக்கு முன்பு சொல்லாதே. தேவன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு பாருங்களா. அதான் நான் எப்பொழுதுமே சொல்வேன், வாயை திறந்து சொல்லியாச்சா கடைசி வரைக்கும் நிறைவேற்று. கடைசி வரைக்கும் என்ன செய்யணும்? நிறைய பேர் இந்த சபையில நாங்க செத்தாலும் இந்த சபையில இருப்போம், சாவதுக்கு முன்னாடி ஓடிடுவாங்க. வார்த்தை என்ன சொல்லுங்க? வார்த்தை என்ன? பாஸ்டர் எங்களை என்ன சொன்னாலும் சரி, செத்தாலும் சரி, அவர் கொண்டு போட்டாலும் சரி, நாங்க எங்க இருப்போம்? அந்த வார்த்தையில உண்மை இல்லைல்ல. எங்களை பாருங்க, எங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை வராம இல்ல. சாமியல் பிரதருக்கு தெரியும், ஸ்தாபனத்துல இருந்து எனக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு, இந்த இடம் வாங்கும் போது என்ன பிரச்சனை வந்துச்சுன்னு தெரியும். எத்தனையோ பேர் என்னதெல்லாமோ சொன்னாங்க. நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், உப்பிட்டவரே உள்ளளவும். அவ்வளவுதான். இன்னைக்கு ஆண்டவர் என்னை குறைவாவா வச்சிருக்கிறாரு? வாயை திறந்து சொல்லியாச்சு. ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஆசீர்வதிக்கிறார். 4 பேரை போல நாம் உயர்ந்த ஸ்தானத்துக்கு வர வேண்டும் என்று சொன்னால் பொருத்தனை பண்ணின பின்பு யோசிக்க முடியாது. அதுக்கு முன்னாலே என்ன செய்யணும்? யோசிக்கணும். அதனால்தான் கல்யாண காரியங்கள்ல நான் திட்டமும் தெளிவுமாய் நான் கேட்பேன். என்கிட்ட எல்லா ரிக்கட்ஸும் வந்த உடனே அந்த பெண்ணிடத்துலையும் கேட்பேன், அந்த மாப்பிள்ளை பையன்டையும் கேட்பேன்ப்பா, யாராவது உன்னைய கம்பல் பண்ணியிருக்காங்களா? உனக்கு பிடித்திருக்கிறதா? உங்க அப்பா அம்மா யாரும் உன்னைய கம்பல் பண்ணாங்களா? போன்லேயே கேட்பேன். இல்லை பாஸ்டர், மனப்பூர்வமாக எங்கள் அப்பா அம்மா பார்த்தது எனக்கு பிடிச்சிருக்கு. அப்போ நீ 3 நாள் உபவாசம் எடுத்துச்சோ. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன? நெக்ஸ்ட் வார்த்தை என்ன? நல்லா என்னைய கவனிங்க. நெக்ஸ்ட் வார்த்தை என்ன? 3 நாள் நீ என்ன செய்ய? ஏன்னா உன் வாழ்க்கை ஒரு திருப்பு நீ கரத்தை பிடித்து சம்மதித்து விட்டால் வாழ்நாள் முழுவதும் என்ன செய்ய முடியாது? சொல்ல மாட்டீங்க. சரியா இருந்தா தானே சொல்லுவீங்க, சரியா இல்லாம இருக்க போய் தானே சொல்ல மாட்டேங்க. ஒரு நாள் வாயை திறந்து சொல்லி கரத்தை பிடித்து விட்டா வாழ்நாள் முழுவதும் அதை விட்டு என்ன செய்ய முடியாது? வெளியில வர முடியாது.
கடந்த வாரத்தில் அதை குறித்து தான் பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சகோதரி வந்து, பாஸ்டர் ஜெர்மனை வாங்கினாங்க, எனக்கு கோவம் வந்துச்சு. ஏன்னா நம்ம முக்கியமான காரியத்தை பேசிகிட்டு இருக்கும்போது பாஸ்டமாவே பார்ப்பாங்க. இது முக்கியமான காரியம். இந்த நேரத்தில் போய் ஒன்று சொல்லியாச்சுன்னா நம்ம ஆளுக்கு என்னது வந்துடும்? நம்ம ஆளுக்கு என்னது வந்துடும்? டென்ஷன் வந்துடும். ஏன்னா முக்கியமான காரியத்தை பேசுகிறோம். சும்மா இருந்தால் உடனே நான் வந்துடுவேன். ஆனால் என்னுடைய வேலையில் இருக்கும்போது அதில் நான் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சரி, இருக்கட்டும். பொருத்தனை பண்ணின பின்பு யோசிக்கிறது எப்படி இருக்கு? எப்படிப்பட்டதா? கண்ணியா இருக்கு. நமக்கு எப்படி இருக்கு? இன்னைக்கு நம்மளாம் எங்கேயோ இருக்கக்கூடியவங்க இன்னும் ஏன் இப்படி இருக்கிறோம்னா, வாயின் வார்த்தையில உண்மை இல்லை. வாயின் வார்த்தையில என்னது இல்லை? ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிற. ரட்சிக்கப்பட்டோமா, ஞானஸ்தானம் எடுத்துட்டோமா, அபிஷேகம் பெற்றுட்டோமா, நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையில நான் உண்மையாய் ஜீவிக்கணும், நீங்களும் உண்மையாய் ஜீவிக்கணும். அல்லேலியா சொல்ல மாட்டீங்க. இன்னைக்கு அவ்வளவு சந்தோஷமாவா நீங்க அல்லேலியா ஆமேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? இல்ல. ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு தடுமாற்றம் இருக்கிறது. அந்த தடுமாற்றத்தை கர்த்தர் நீக்கி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக தான் கர்த்தர் இந்த வார்த்தைகளை உங்களை நோக்கி கடந்து வர செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம். பொருத்தனைகளை செலுத்து. பொருத்தனைகளை என்ன சொல்லு? ஜனங்களுக்கு முன்பதாக சபையில கொண்டு வந்து அதை நாம் செலுத்தணுமா? சங்கீதம் 116 சங்கீதம் 14 வசனத்தையும், யோனா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2 அதிகாரம் 9 வசனத்தையும் நீங்கள் வாசிக்கும் போது, நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவே என்ன செய்வேன்? செலுத்துவேன். அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பதாகவே என்ன செய்வேன்? செலுத்த. வசனம் வாசிடா, அதை தூரத்து கொண்டு போடு. ஜனங்கள் முன்பாக, எல்லாருக்கும் முன்பாக என்ன செய்வேன்? செலுத்துவேன். ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக. நம்ம வாயை திறந்து ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லியிருக்கிறேன். சொன்ன வார்த்தையை ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பு கொண்டு வந்து என்ன செய்வான? செலுத்துவேன். யோனா சொல்லும்போது அழகா இன்னும் சொல்றாரு பாருங்களா. 2 அதிகாரம் 9 வசனம், நானோவெனில் துதியின் சத்தத்தோட உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனைகளை உமக்கு என்ன செய்வேன்? செலுத்துவேன். ரட்சிப்பு கர்த்தருடையதே. நல்லா நீங்க பாருங்க, வெறும் பொருத்தனையை செலுத்தக்கூடாது. அந்த பொருத்தனையோடு கூட என்னது வரணும்? துதியின் சத்தம் வரணும். அந்த பொருத்தனையோடு கூட என்னது வரணும்? ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே, எப்பா ஆண்டவர் எனக்கு இவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறாரு, ஒரு நல்ல தோத்திரத்தோடு நல்ல துதிச்சுக்கிட்டு வந்து அந்த ஸ்தோத்திரத்தோட அந்த பொருத்தனைகளை செலுத்தினா ஆண்டவர் கேட்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா பொருத்தனை பண்ணிட்டா அந்த பொருத்தனை நிலை நிற்கலைன்னா அது பாவமா இருக்கிறது. அது பாவமா என்ன செய்கிறது? இருக்கிறது. வாசிங்க உபாகமத்தின் புஸ்தகம் 23 அதிகாரம் 22, 23 வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவரே சொல்றாரு, உன் வாயினால் சொன்னதை நிறைவேற்ற வேண்டும்பா. நிறைவேற்றலைன்னா நம்ம கொலை செய்து பாவம் செய்யல, களவு செய்து பாவம் செய்யல, இது நிறைவேற்றாததே ஒரு பாவம்னு பைபிள்ல சொல்லிருக்கு. வாசிங்களா உபாகமத்தின் புஸ்தகம் 23 அதிகாரம் 22, 23 வசனத்தை வாசிங்க. நீ பொருத்தனை பண்ணாதிருந்தால் உன்மேல் பாவம் இல்லை. உன்மேல பாவம் இல்லை. பொருத்தனை பண்ணாமல் இருந்தா உன் மேல என்னது இல்லை? சொல்ல மாட்டேங்கிங்களே. ஏன் பாஸ்டர் எங்களை பாதிக்குது இல்லை? நாங்க எப்படி வாயை திறக்க முடியும்? வாயை திறந்தாதான் சரியாக முடியும். இல்லையா? என்னையும் தான் பாதிக்கு. ஆனா நான் சொல்லாம இருக்க முடியாத. வசனத்தை கேட்ட உடனே ஆண்டவர் அந்த வசனத்தை தந்த உடனே 2 கரங்களையும் கும்பிட்டு நான் சொன்னதுன்னு வார்த்தை என்னன்னா, ஆண்டவரே நானும் ஏதாவது பொருத்தனை பண்ணி செலுத்தாமல் போயிருந்தால் என்னை மன்னிச்சிரும், அதை எனக்கு ஞாபகப்படுத்தும், அதை நான் செலுத்துவேன். அல்லேலூயா. பாருங்களா, கிட்டத்தட்ட ஒரு 37, 38 ஆண்டுகளுக்கு முன்பதாக பரப்பாடு என்கிறதன் இடத்துல நான் என்னுடைய தாயாரும் தன்னந்தனியாய் நின்று ஒரு இடத்துல அழுதோம். தன்னந்தனியாய் எப்படி யாக்கோபு ஒரு இடத்துல நின்று அழுதானோ அதே போல நான் என்னுடைய தாயாரும் அந்த பரப்பாடியில் ஒரு இடத்துல அந்த பாலத்தின் பக்கத்துல நின்று அழுதோம். ஏன்னா எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, என்னையை கைவிட்டுட்டாங்க, எங்க அம்மாவை கைவிட்டுட்டாங்க.
5 பைசா கையில இல்லை. அந்த இடத்துல நின்று எங்க அம்மா என்னைய பிடிச்சிட்டு அழுதாங்க, நான் எங்க அம்மாவை பிடிச்சிட்டு அழுதேன். அப்ப எங்க அம்மா சொன்னதான ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரே என் மகனை நீர் ஆசீர்வதித்திருக்கும் போது இந்த இடத்துல வந்து உமக்கு நாங்க நன்றி பலிகளை ஏறெடுப்போம். எல்லாம் முடிந்தது. ஈவால்டுக்கு கல்யாணம் முடிஞ்சுச்சு. ஈவால்டு குடும்பம், நாங்க அருண் குடும்பம் எல்லாரும் கார்ல அப்படியே போனோம். அந்த வனாந்தரமான இடத்துல நின்று ஜெபம் பண்ணிட்டு, அந்த நேரத்தில் எங்களுக்கு ஆகாரம் கொடுத்தாங்களே, அந்த அக்காவை பார்த்து 4 வார்த்தை பேசிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டில் இருந்து 3 பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல சில்வர் பாத்திரத்தை 3 பேருக்கும் கொண்டு வந்து கொடுத்தாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த கிருபாசன சபை அங்கே இருக்கு, அங்க போய் முழங்கால் பண்ணிட்டு ஜெபம் பண்ணிட்டு அந்த போதகர் வந்தார், ஜெபம் பண்ணார். நான் காணிக்க கொடுத்தேன், என் பையன் காணிக்க கொடுத்தான், என் மருமகனும் காணிக்க கொடுத்தான். நான் யார்ட்டையும் நீங்க கொடுங்கன்னு நான் சொல்லலை, கொடுங்கன்னு சொல்லலை, கொடுங்கன்னு நான் சொல்லலை, கொடுத்தோம், ஆசீர்வதிக்கப்பட்டுகிறோம். என் அன்பு தேவனுடைய சின்னமே, நான் இதை எதற்காக சொல்றேன்னா, அன்னைக்கு 37-38 வருஷத்துக்கு முன்னால பண்ண பொருத்தனையை இன்னைக்கு நினைவு கூர்ந்து போகிறோம் என்று சொன்னால் கர்த்தர் அதை நினைவில் வைத்திருக்கிறார். ஏன்னா யாக்கோபோடு கூட 20 வருடங்களுக்கு முன்பு பொருத்தனை பண்ணார். 20வது வருடத்தில் அதை என்ன செய்தாரு, ஞாபகப்படுத்துகிறார், போப்பான்ட்டு. அதே போல நாம அதுல சரியா என்ன செய்யணும், இருக்கணும். நீ பொருத்தனை பண்ணாதிருந்தால் உண்மையில் பாவம் இல்லை. உன் வாயினால் சொன்னதை நிறைவேற்ற வேண்டும். பாருங்க வசனம் எவ்வளவு கரெக்டா சொல்லுன்னு பாருங்களேன். உபாகமம் 23ஆம் அதிகாரம் 22-23வது வசனம். உன் வாயினால் சொன்னதை, வேற வாயில சொன்னதுல நீங்க நிறைவேற்ற வேண்டாம். Your own mouth say something to God. அந்த சொந்த வாய் சொல்லி இருக்கு பாத்தீங்களா, அங்க அப்படிதான் இருக்கு. உன் வாயினாலே சொன்னதை நிறைவேற்ற வேண்டும். Deuteronomy chapter 23 verse 22 and 23. உன் வாயினால் சொன்னதை நிறைவேற்ற வேண்டும். உன் தேவனாகிய கர்த்தருக்கு உன் வாயினால் நீ பொருத்தனை பண்ணி சொன்ன உற்சாக பலியை பாருங்க. நீ உன் வாயினால் உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணிக்கொண்ட உற்சாக பலியை செலுத்தி தீர்ப்பு. அதுல ஆண்டவர் காம்ப்ரமைஸ் பண்ணல. சரி பரவாயில்ல, என் பிள்ளை கஷ்டப்படுதான், என் மகா கஷ்டப்படுறது, காம்ப்ரமைஸ் பண்ணல. அதை கண்டிப்பா என்ன செய்யணும். நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. ஏன் இந்த ஸ்தானத்துல இருக்கிறீங்கன்னா, வாயை திறந்து ஆண்டவருடைய சமூகத்துல நிறைய சொல்லிட்டீங்க, அதை செய்ய முடியல, செய்வேன்னு நினைக்கிறத அது ஆண்டவர் மன்னிக்கவே மாட்டாரு. அது செலுத்தி தீர்ப்பாயாகன்னு தான் பைபிள் என்ன செய்யப்பட்டிருக்கு சொல்ல. ஏன்னா பொருத்தனை பண்ணலைன்னா அது பாவம் இல்லை, பொருத்தனை பண்ணியிருந்தால் அது என்னதான். அதனால ஆண்டவருடைய சமூகத்துல இன்னைக்கு ஏன் சில காரியங்கள் நமக்கு மாறுதலாய் நடக்கிறதுன்னா, பொருத்தனைகளை செலுத்தும் போது துஷ்டன் நம்முடைய எல்கையில வராதபடி கர்த்தருடைய பாதுகாப்பு உண்டாகிறது. அல்லேலூயா. வாசிங்க, நாகும் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம் முடிக்க போறேன். நாகும் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. யூதாவே உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவது இல்லை. பாருங்க, துஷ்டன் என்றால் சத்துரு என்றால் பிரச்சனைகள், வேதனைகள், கண்ணீர்கள், இவைகள் எல்லாம் நம்மை கடந்து வராமல் இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவருக்கு நாம் பண்ணின பொருத்தனைகளை என்ன செய்யணும். எல்லாரும் முழங்கால் பண்ணிட்டு போமா, ஆண்டவருடைய சமூகத்துல, தேவ சமூகத்துல முழங்கால் படிட்டு நீங்க கொஞ்சம் ஒரு நிமிடம் நீங்க யோசிங்க பார்ப்போம். ஆண்டவருடைய சமூகத்துல பல காரியங்களை நீங்க சொல்லியிருப்பீங்க. ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து இந்நாள் வரைக்கும் சபையில நீங்க சொல்லியிருக்கிறீங்க, உங்க குடும்பத்துல சொல்லியிருப்பீங்க, தேவனுக்காக அதை செய்யணும். செய்யாதது பாவம்னு பைபிள்ல சொல்லியிருக்கு. அது ஆண்டவர் எங்கேயாவது செய்யாட்ட பரவாயில்ல, அதை நான் மன்னிச்சிருவேன் ஆண்டவர் சொல்லல. அது செலுத்தி தீர்ப்பாயாக, அந்த பொருத்தனைகளை செலுத்தி தீர்ப்பாயாக என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு நிமிடம் உங்களுக்கு நான் நேரத்தை கொடுக்கிறேன்.
நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில், தேவ சமூகத்தில் ஆண்டவரே, நான் என்னென்ன பொருத்தனைகள்லாம் செலுத்தினேன், நிறைவேற்றல, என் ஜீவன் இருக்க மட்டும். ஆண்டவர் அதான் சொல்றார், உன் ஜீவன் இருக்க மட்டும் அதை செலுத்தி தான் ஆகணும். ஆண்டவருக்கு இந்த வசனத்தை தந்த உடனே நானே என்னை உணர்ந்தேன். எனக்குள்ள பல காரியங்கள் இருக்கலாம், இந்த வசனம் எனக்குள்ள கிரியை செய்யணும். தேவனுடைய வார்த்தை எனக்குள்ள கிரியை செய்யணும். கொஞ்ச நேரம் அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரே ஒரு நிமிடம், ஆண்டவரே, நான் என்னென்ன காரியங்களை செய்யாமல் இருந்தேனோ அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் செய்ய கர்த்தர் எனக்கு உதவி செய்தரலாம், தேவன் எனக்கு உதவி செய்தரலாம். அப்பா, செய்யாத உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. நோ டைம் டு சிட் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் காட். only you have to kneel down or stand up. what do you like? என்னைக்குமே இந்த கடைசியாய் ஜெபிக்கிற அந்த நேரங்கள்ல தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிறது முழு ஆசீர்வாதம். அவருடைய சமூகத்துல, ஆண்டவரே, என் வாயை திறந்து நான் என்னெல்லாம் சொன்னேனோ, எதெல்லாம் நான் நிறைவேற்றவில்லையோ அதை நிறைவேற்றுவேன் என்று நீங்க சொன்னா, ஆண்டவர் நிச்சயமாய் இந்த உலகத்தின் நாட்கள்ல உங்களையும் என்னையும் உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் அதை செலுத்தி தீர்க்க வேண்டும். உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் நம்மை வைப்பார். பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன். பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன். ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். கரங்களை உயர்த்தி, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, பாடாத என்னை நம்புங்கப்பா. இதுவரை நான் எப்படி வாழ்ந்திருக்கலாம், ஆனா இன்னையிலிருந்து, இந்த சனப்பொழுதிலிருந்து, ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து இதுவரைக்கும் என் வாயத்திலிருந்து உன்னுடைய சமூகத்தில் சொன்னதான காரியங்கள் எல்லாம் நான் செலுத்தி தான் தீர்க்க வேண்டும். பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன். ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. அவருடைய பிள்ளைகளை நம்பிதான் ஆகிறார். அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாய் நாம் நடந்து கொள்கிறோமா? நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, பாடாத நாட்களும் ஆமென். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை இல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் பாருங்க, ஆண்டவருடைய வாயினால சொன்னதான வார்த்தை. உமக்காக அல்லாமல் நம்புங்கப்பா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களா, நான் உம்முடைய பிள்ளைப்பா, என்னை நம்புங்க, நான் செய்வேன் சொல்லுங்க. ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு விஷயம் கூட சொல்லுங்க, ஏசப்பா என்னை நம்புங்க, you believe me, என்னை நம்புங்கப்பா, நான் நிறைவேற்றுவேன்.
ஆமென். எங்கள் அன்பின் இரட்சகரே, ஆண்டவரே, கரங்களை உயர்த்தப்பட்டதான பிள்ளைகளை நீர் இங்கு பார்த்து நீர் தெரிந்து கொண்ட நாளிலிருந்து, நீர் எங்களை மீட்ட நாளிலிருந்து, இரத்தத்தினால் கழுவப்பட்ட நாளிலிருந்து இதுவரைக்கும் நாங்கள் எங்களுடைய வாயினாலே சொன்னதான வார்த்தைகளை நிறைவேற்றாமல் இருப்போம் என்று சொன்னால் அது தடுமாற்றம், அது பின் யோசனை. முன்னால நாங்கள் யோசிக்கல, எல்லாத்தையும் மன்னித்து ஆண்டவரே நாங்கள் பண்ணியிருந்தான பொருத்தனைகளை இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் செலுத்தி தீர்ப்போம் கர்த்தாவே. இது முதல் இயேசுவினுடைய வருகை மட்டும், எங்கள் ஜீவன் இருக்கு மட்டும் அந்த பொருத்தனைகள் எல்லாவற்றையும் நான் செய்து செலுத்தி தீர்ப்பேன் என்று தன் கரங்களை உயர்த்திருக்கிறதான பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்ந்த ஸ்தானத்தில், யாக்கோபை போல உயர்ந்த ஸ்தானத்தில் ஆண்டவரே துதிக்கிறோம். எப்தாவை போல ஜெயத்தின் உயர்ந்த ஸ்தானத்தில், அன்னாலை போல சரீரத்தில் அற்புதம் செய்து உயர்ந்த ஸ்தானத்தில் கர்த்தர் வைத்திருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். கிருபையும் ஆசீர்வாதமும் கொடுக்கட்டும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.